12 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாளுடைய வெள்ளிக்கிழமை. இன்று குவாதலுப்பு நகர் புனித அன்னை மரியானுடைய நினைவு நாளில் அதற்கான நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபொழுது அவர் உண்ணவில்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்து என்கிறார்கள். மனித மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெரு தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற அந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் இடத்தில் சமர்ப்பித்து இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவைகளையும் ஆசிர்வதித்து நல்ல பலன்களை இன்று நமக்கு அளிப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் நிலைப்பாருவோம். பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தியானது இறைமகன் இயேசு அவருடைய காலத்தில் இருக்கின்ற தலைமுறையை பற்றி, அவர்களுடைய விமர்சனங்களை பற்றி குறிப்பிடுகின்றான். குறிப்பாக இறைவன் இந்த உலகிற்கு வந்து இறையாட்சி பணியை மேற்கொள்கின்ற அந்த ஒரு தருணத்தில் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அணுகுமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளாத அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில், யூத மக்களிடத்தில் இறைவன் சந்திக்கின்ற ஒரு சவாலை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு குறிப்பிடுகிறது. இயேசு அவருக்கு முன்பாக வந்த திருமுழுக்கு யோவானும் அவருடைய 2 விதமான அணுகுமுறைகளையும் கண்ட மக்கள் 2 நபர்களையுமே அவர்கள் நிராகரிப்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருபுறம் திருமுழுக்கு யோவான் கடுமையான வார்த்தைகளால் மனமாற்றத்திற்கு அழைப்பினை விடுத்தார். மற்றொரு புறம் மக்களோடு மக்களாக ஒன்றாக இணைந்து, பாவிகளோடு இணைந்து, சாதாரண மக்களோடு வாழ்ந்து மனமாற்றத்துக்கு அழைத்த இறைவனை, இறைமகன் இயேசுவை நிராகரிக்கிறார்கள். ஆக இது நிராகரிப்பது என்பது இந்த யூத மக்கள் ஆண்டவரையே நிராகரிக்கின்ற ஒரு செயல்களை தான் இந்த நற்செய்தி வாசகம் குறிப்பிடுகின்றது. எத்தகைய நிலையில் யார் வந்தாலும், யார் இறைவனுடைய வார்த்தையை போதித்தாலும் அவர்களை நிராகரிக்கின்ற ஒரு செயல்களை, அறிவாற்றலை அந்த யூத மக்கள் கொண்டிருந்ததினால் யார் எதை செய்தாலும் அவர்கள் பதிலளிக்க தயாராக இல்லாததுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் ஆடவில்லை, ஒப்பாரி வைத்து நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை, இது போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, மறுபுறம் யோவானுடைய அணுகுமுறையான உணவும் இல்லாமல் குடிப்பதும் இல்லாமல் பேய் பிடித்தவன் என்று அவரை குறிப்பிட்டார்கள். இறைமகன் உண்டார், குடித்தார், இவரை பெருந்திரிக்கான என்று குறிப்பிட்டார். இத்தகைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனை நிராகரிப்பது. ஆக இதற்கு இன்று நாம் எத்தகைய நிலையில் ஏற்றுக்கொள்கின்ற நபராக இருக்க வேண்டும்? நம்மிடத்தில் ஞானத்தை வைத்து மட்டும்தான் ஆவிக்குரிய செயல்களை நம்மால் உணர முடியும். இன்று நம்முடைய சாதாரணமான மனித வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் மீது குறை கூறுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்லவராக இருப்பது என்பது இந்த காலகட்டங்களில் மிகவும் கடுமையான ஒன்று. எது செய்தாலும் குறை கூறுகின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த நிகழ்ச்சியை பலவிதமான விமர்சனங்கள் மேற்கொண்டு வெறும் நன்மையை கண்டுபிடிக்கின்ற நபர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருப்பார்கள். ஆனால் அதே நல்ல செயல் தீமைகளை கண்டுபிடிக்கின்ற மக்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். இதனால் ஒரு மனிதன் மனம் மாறி வாழ விரும்ப ஆசைப்பட்டாலும் அவர்களால் அந்த மனமாற்றத்தில் வாழ முடியவில்லை. காரணம், இந்த சமுதாயம்
குறை கூறுகின்ற சமுதாயம், விமர்சனங்களை மேற்கொள்கின்ற சமுதாயம் ஒருவனுடைய மனம் மாற்றுதலை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. அவனுடைய பழைய காலத்து அனுபவங்களை கொண்டு அவரை தீர்ப்பிடுகின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற நாமும் சரிதான். நாமும் பிறரை பல விதத்தில் தீர்ப்பிடுகின்றோம். அவருடைய பழைய வாழ்க்கையை வைத்து தீர்ப்பிடுகின்றோம், குறையை கண்டுபிடிக்கின்றோம். ஆக இந்த குறைகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு மனித செயல் நாம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரையே குறை கூறிய அந்த சமுதாயத்தினுடைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற நமக்கு நாம் எத்தகைய நிலையில் ஆண்டவருக்கு சமமாக கூட இருக்க முடியாது. ஆண்டவரை விட கீழே இருக்கின்ற நமக்கு பெரிய அளவில் விமர்சனங்கள் வரவேற்கப்படுமாக வெறும் தோற்றத்தால் ஒரு மனிதரையும் வெறும் வெளிப்புற தோற்றத்தால் நடக்கப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளை வைத்து நாம் எதையும் தீர்ப்பிடக்கூடாது. அதற்கு ஞானம் என்பது மிக முக்கியமாக தேவை என்பதை அன்றைய இறுதி நற்செய்தி வாசக வரி நமக்கு குறிப்பிடுகிறது. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆக அந்த ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் தூய ஆவியருடைய வல்லமை நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆவிக்குரிய செயல்களை, ஆவிக்குரிய எண்ணங்களை நாம் பொருத்தி வாழ்கின்ற பொழுது பிறரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், பிறரை நாம் புரிந்து கொள்ள முடியும். எது சரி எது தவறு என்று சரியாக நம்மால் கணிக்க முடியும். ஆக இதற்கு நமக்கு முன்பாக இருக்கின்ற பல தடைகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும். ஏற்கனவே நமக்கு இருக்கின்ற மற்றவரை பற்றியான இந்த எண்ணங்கள், சிந்தனைகளை அகற்றி இப்பொழுது அந்த மனிதர் எவ்வாறு இருக்கிறார், இப்பொழுது நடக்கப்பட்ட நிகழ்வுகள் என்ன, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை என நிகழ்காலத்தை வைத்து அந்த மனிதருடைய மனநிலையை நாம் ஞானத்தை வைத்து நம்மால் சரியாக கணிக்க முடியும். ஆக இன்று நாம் நம்முடைய பழைய விதமான கசப்பு அனுபவங்கள், தவறான பழைய அனுபவங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அன்பு செய்கின்ற நபராக, ஒரு மனிதர் பிற மனிதரை ஏற்றுக்கொள்கின்ற நபராக, ஒரு மனிதர் மற்ற நபரை புரிந்து கொள்கின்ற நபராக, சூழ்நிலையை புரிந்து உண்மையை கண்டறிந்து உண்மையை வைத்துதான் ஒரு நபரை நாம் தீர்ப்பிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க இந்த நாள் முழுவதும் தூய அவனுடைய உள்ளத்தில் தூய அவனுடைய வல்லமை நிரப்பப்பட்டு இயேசுனுடைய அன்பு இருதயத்தை, இயேசுனுடைய பாசமிகு இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த இதயத்தில் இருக்கின்ற அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுதலை இன்று நாம் பிறருக்கு அளிப்போம். பிறரை அன்பு செய்வோம், அவர்கள் நேசிப்போம், இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறி இந்த புதிய நாளின் தொடக்கத்தில் நாங்கள் உமக்கு நீங்கள் வாழ்வையும் வேலையையும் மகிழ்ச்சியையும் துன்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உமது அன்பான கைகளினால் எங்களை எப்பொழுதும் பிடித்து காத்தருளன் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு திறந்த இதயங்களுடன் நாங்கள் உம்மிடம் வர இருக்கின்றோம். ஆனால் எதிர்பார்த்த வழிகளில் நாங்கள் உடைய பிரசனத்தை கண்டு உணராத ஒரு தருணத்தில் மூலமாக சந்தை வெளியுள்ள பிடிவாத குழந்தைகளைப் போல உமது பிரசனத்துக்கு எதிராக எங்களுடைய மனதை நாங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பிடிவாதத்திற்காக பிறர்களை எங்களுடைய எதிர்பார்ப்பு வட்டத்துக்குள் திணித்து அவர்கள் மீது பல நேரங்களில் குறை கூறி நிறைகளை காண மறுத்த தருணத்திற்காக உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆண்டவரே, இன்று உண்மையான பகுத்தறிவுடைய கிருபையை எங்களுக்கு அளித்து ஞானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களுடைய பாரபட்சங்களை அகற்றி உம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையின் ஊழியராக நாங்கள் மாறிட இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியலும் முத அன்பினாலும் இரக்கத்தினுடைய செயல்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற நல்ல கனிகளை இன்று நாங்கள் ஈட்டிட தந்திர எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் அளித்தரலும். ஆண்டவராக இயேசுவை திருத்தனுடைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இதயத்தில் பெறப்படுகின்ற அன்பையும் இரக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு இரக்கத்தை காட்ட, அவர்களை ஏற்றுக்கொள்ள எல்லா விதமான கிருபை தந்தளம். இன்றைய நாளில் குவாதலூப்பினுடைய அன்னையினுடைய விழாவை நாங்கள் நினைவு கொள்கின்ற ஒரு வேளையில் அன்று மலையடியில் புனித ஜுவான் டியாக்கோ என்ற பூர்வீக குடிமகனுக்கு
அன்னை காட்சியளித்து ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த கலப்பின பெண்ணுடைய உருவத்தில் தோன்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நிற்கிறார் என்ற ஒரு அழகிய திருவோவியத்தை அளித்திருந்த ஒரு வேளையில் நாங்கள் அன்னை மரியாள் வழியாக நம்பிக்கையும் இரக்கத்தினுடைய செய்தியை இன்று பிறருக்கு அளித்திட எங்கள் மனதை திறந்தறிலும். கருணையின் தாயான குவதலுப்பு அன்னையே, உம்மிடம் நாங்கள் இன்று தஞ்சம் அடைகின்றோம். முது பரிந்துரையில் தஞ்சம் அடைகின்றோம். ஓ மெக்சிகோவின் பாதுகாவலியே, அமெரிக்கர்களின் தாயே, ஏதோ உம்மை நேசித்து உம்மை நம்பி உம்மை அழைத்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் எனக்கு அளித்து உமது நம்பிக்கையினுடைய பரிந்துரையினால் எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை உமது திருமகன் வழியாக எங்களுக்கு வழங்கியறலும் அன்னையே. உமது நிழலிலும் பாதுகாப்பில் கீழ் நிற்கும் எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்து இறைவனுடைய பிரசனத்தை நாங்கள் முழுமையாக பெற்றிட இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்தரலும் பலப்படுத்தியறலும் வலிமை ஈட்டியறலும். நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் வெற்றி அடைய இன்று எங்களையும் எங்கள் நாளையும் ஆசீர்வதித்து எல்லா விதமான கிருமைகளோடு எங்களை பலப்படுத்தியறல உம்மை பார்த்து செபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வென்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.